தெய்வ ஜனங்களே, என்னை ஆதரிக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை. எனக்காக முன்னின்று பேசுவதற்கு யாரும் எனக்கு முன்வரவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லாராலும் நான் கைவிடப்பட்டு விட்டேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? உன்னுடைய எதிரிகள் கூட நீ விசாரிப்பற்றவன், உனக்கு யார் உதவியாய் வந்து நிற்க முடியும், நீ வணங்குகிற உன் கடவுளே உன்னை விசாரிக்கவில்லையே என்று சொல்லி உன்னை அங்கலாய்க்கலாம், உன்னை கேலியாய் பேசலாம். உங்களுடைய முகத்தை மிகவும் வருத்தத்திற்குள்ளாக கடந்து போகும்படியான துக்கம் நிறைந்த வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களை அவமானப்படுத்தலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எதிரிகள் சொன்னார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக 30வது அதிகாரம் வசனம் 17 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எனக்கு யாரும் துணை நிற்கவில்லை, யாரும் எனக்கு முன்வரவில்லை, என்னுடைய இந்த உபத்திரவ நேரத்தில் எல்லாரும் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று கலங்குகிற உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எந்த இடத்திலிருந்து விழுந்தீர்களோ அதே இடத்திலே கொண்டு வந்து கர்த்தர் உங்களை மீண்டும் உயர்த்தப் போகிறார். எந்தெந்த வார்த்தைகளினாலே உங்களை ஜனங்கள் காயப்படுத்தினார்களோ அந்த ஜனங்கள் மத்தியிலே உங்கள் காயங்களை ஆற்றி உங்களுடைய தழும்புகளை நீக்கி எல்லாவற்றிலும் உங்களை மென்மைப்படுத்தப் போகிறார் என்று என் இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். God bless you.